அனைவருக்கும் வணக்கம். இது நமது பிஆர்எல் பிராட்பேண்ட்ல இருக்கிறவங்க ஆன்லைன்ல தாங்களே எப்படி வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நீங்க எந்த நெட்வொர்க்கா இருந்தாலும் சரி, மொபைலா இருந்தாலும் சரி, லேப்டாப்பா இருந்தாலும் சரி, இந்த கூகுள்ல போயிட்டு பைனரி கியூப்னு டைப் பண்ணணும். BINA பைனரி கியூப் அப்படின்னு ஃபர்ஸ்ட் போட்டோம்னா ஃபர்ஸ்ட்லயே ஒரு யூஆர்எல் வரும். இதுல வந்து அந்த பேஜ்ல வந்து சப்ஸ்கிரைப் லாகின் அப்படின்னு இருக்கும். சப்ஸ்கிரைப் லாகின்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துருப்போம். அதை உங்கள் செல்ஃபோனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்போம். அந்த விதத்தில் வந்து இப்போ நம்ம டெஸ்டிங்காக போடுறோம். பிஆர்எல் டெஸ்டிங் அப்படின்ட்டு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் போட்டு admin@123 அப்படி போட்டுக்கிறோம். அது நீங்கள் எப்போனாலும் மாற்றிக்கலாம். அதை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இது என்ன கேட்குதுன்னா, சர்வரில் வந்து ஆதார் கேஒய்சி வெரிஃபிகேஷன் பெண்டிங் வருது. இது நம்ம வந்து ஆதாரங்கள்லாம் மறுபடியும் நாங்கள் சர்வரில் அப்டேட் பண்ணணும். ஒரு சிலர் ஆதார் கொடுக்காதவங்க வந்து கொடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க, அப்டேட் பண்ணிடுறோம். உங்களுக்கு அடிக்கடி கேட்கும். சரி, இதை ஓகே கொடுத்து உள்ளே போய்டுறோம். பாஸ்வேர்டு வந்து ஷோ பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. admin@123 இதுதான் இந்த பாஸ்வேர்டு. அடுத்தது வந்து இது நீங்களே அக்சஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா சேவ் கூட பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இந்த டேஷ்போர்டு இதுதான். இது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நேராக இந்த லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்குது. நீங்கள் கரண்ட் பாஸ்வேர்டு admin@123 போட்டு நீங்கள் வேறு எதுனாலும் மாற்றிக்கோங்க. உங்களுடைய பர்சனல் வேறு யாரும் பார்க்கக்கூடாதுன்றதுனால நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தது இதில் இருக்கிறது டேஷ்போர்டு, மை அக்கௌண்ட்டு எல்லாமே இருக்குது. ஒரு டைமும் வெரிஃபிகேஷன் கேட்குது, அதனால் அதை கேஒய்சி அப்டேட் பண்ணிடுறோம். டேட்டா யூசேஜ் இருக்குது, பில் பேமெண்ட் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு மாதம் பேமெண்ட் பண்ணுற பில்ஸ் எல்லாம் கூட இதிலே எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி தேவைன்னா எங்களுக்கு சொன்னீங்கன்னா ஜிஎஸ்டி பில்லோட அதெல்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இந்த டேஷ்போர்ட்லேயே காட்டும் எக்ஸ்பைரி வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி இருக்குன்னு காட்டும். ஒரு சிலருக்கு இந்த இடத்துல பெண்டிங் அமௌண்ட்டுன்னு காட்டும். இது 0 காட்டுது இல்லையா, பெண்டிங்னு காட்டும். லாஸ்ட்டாக வந்து நம்ம எவ்வளோ யூசேஜ் பண்ணியிருக்கோம் மொத்தம் ஃபுல் டேட்டா பேஸ் டீட்டெயில்ஸ் இங்கேயே வந்துடும். நீங்கள் அதிலேயே பார்த்துக்கலாம். அடுத்தது இது எப்படி ரினியூவல் பண்ணுறதுன்னா, இந்த இடத்துல பாருங்கள், கீழே வந்து ரினியூ நவ் அப்படின்னு வருது. 1 பிஆர்எல் 1 GBPSனுடைய பிளான் இது. இந்த இடத்துல ரினியூன்னு கேட்குது. அந்த ரினியூன்றதை கிளிக் பண்ணணும். ரினியூ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். உங்களுடைய அமௌண்ட் எவ்வளவோ இந்த இடத்துல அந்த அமௌண்ட்டை காட்டும். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன் எக்ஸ்பைரி டைம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இது வந்து உங்களுடைய ரினியூவல் எந்த நேரத்துக்கு முடியுதோ அந்த டைம்லேருந்து ரினியூவல் போடுறது. இது அட்வான்ஸ் ரினியூ. இது எப்படின்னா, நம்ம 5ஆம் தேதி ஒரு மாதம் ஒரு ரினியூவல் வருது, ஆனால் நம்ம 3ஆம் தேதியே பே பண்ண போகிறோம் அப்படின்னா இது அட்வான்ஸ் ரினியூ கொடுக்குறோம். இன்ஸ்டன்ட் ரினியூன்னா அப்போ கட் ஆகிட்டு ஆல்ரெடி கட் ஆகி ஒரு நாள் ஆகுது, இல்லை ஒரு மணி நேரம் ஆகுதுன்னும் போது இன்ஸ்டன்ட் ரினியூன்னு கொடுக்கணும். இதில் இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் ரினியூன்னு கொடுப்போம். இன்ஸ்டன்ட் ரினியூன்றதை நம்ம கிளிக் பண்ணோம்னா பேமெண்ட் கேட்வேக்கு கொண்டு போகும். நேராக இந்த மாதிரி பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு பேமெண்ட்டுக்கு வரும். இந்த பேமெண்ட்டுக்கு வந்து நம்ம பே பண்ணுறது வந்து 14-15 பாருங்கள், 14 நிமிஷம் டைம் காட்டுது. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற டைமு. அந்த டைமுக்குள்ளே நம்ம பே பண்ணணும். சரி, இப்போ இதில் உள்ளே வந்த பின்னாடி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் நெட் பேங்கிங், வேலெட்டு, யூபிஐ. இதில் நமக்கு எதில் ஈஸியாக இருக்கோ அதில் பண்ணிக்கலாம். நீங்கள் டெபிட் கார்டை கிளிக் பண்ணோம்னா அதில் வந்து டெபிட் கார்டினுடைய நம்பரு, சிவி நம்பர் எல்லாம் போட்டு மேக் பேமெண்ட் கொடுக்கணும். அடுத்தது நெட் பேங்கிங்னா நீங்கள் சூஸ் பண்ணணும் பேங்க், எந்த பேங்க் வேணுமோ, உள்ள எல்லா பேங்க்கும் இருக்குது, அதையெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து வேலெட், நம்மனா இந்த இதில் ஒரு சில பேர் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, அதில் பே பண்ணலாம். அடுத்தது யூபிஐ. இந்த யூபிஐயை கிளிக் பண்ணிட்டோம்னா இதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் டைம். நீங்கள் இதில் வந்து ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த ஸ்கேன் கியூஆர் கோட் அப்படின்றத வந்து ஜென்ரேட் பண்ணணும். இல்லைன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கூகுள் பேனுடைய யூபிஐ எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒரு சிலர் வந்து கூகுள் பே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில யூபிஐ காட்டும். ஆப்ஷன் பாருங்கள், யூபிஐ இங்கே காட்டுது இல்லையா, பிஆர்எல் மெயில் பிஆர்எல் வெப்மெயில் ஓகே எஸ்பிஐ காட்டுது இல்லையா. இந்த யூபிஐயை நம்ம அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல டைப் பண்ணோம்னா அந்த யூபிஐ வழியாக பே பண்ணலாம். இதை கூட நமக்கு இன்னும் பெஸ்ட் என்னன்னா, இந்த ஸ்கேன் ஜென்ரேட் கியூஆர் கோட் அப்படின்னு இருக்குது. இதை ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் 5 நிமிஷம் தான் டைம். பார்த்தீங்கன்னா டைம் ஓடும்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் ஓடிட்டு இருக்குது. இந்த 5 நிமிஷத்தில் நம்ம பே பண்ணிடணும். அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னே நீங்கள் இதுக்கு பேமெண்ட் போகிறதுக்கு முன்னையே வந்து பேங்க்கில் வந்து அமௌண்ட் இருக்கா என்ன ஏது நீங்கள் இன்னொரு இதுலேருந்து அக்சஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். இதில் வந்து நீங்கள் கூகுள் பே ஓப்பன் பண்ணிவிட்டு
ஸ்கேன், இது கூகுள் பே மேக்ஸிமம் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுவீங்க, அது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது வழியாகவே வந்து ஸ்கேன் QR கோடுன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்கேன் ஆகிடும். ஃபோக்கஸ் ஆகலை. ஓகே. இப்போ இந்த அமௌண்ட்டை வந்து இப்போ நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸ்கேனுன்னா 11 ரூபாய். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அமௌண்ட்டும் ஒவ்வொரு இதில் காட்டும். இப்போ இது கொடுத்துருக்கிற டைமும் 4 நிமிஷம் இன்னும் டைம் இருக்குது. இதில் வந்து ஸ்கேன் பண்ணிட்டோம். ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ணோம்னா அடுத்த செகண்டே இந்த இடத்துல பே ஆகிடும். பாஸ்வேர்டு போட்டோம், பே பண்ணிட்டோம். பே பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகிடும். அதில் எந்த டைமும் டிலே பண்ணாது. இது முற்றிலும் வந்து இது க்ளவுட் சர்வர், ஆன்லைன் சர்வர். நீங்கள் எந்த இப்போ என்னுடைய அமௌண்ட்டே நான் இப்படி தான் பே பண்ணுறேன். ஒரு சிலர் வந்து அமௌண்ட்டு எங்களுக்கு வந்து அனுப்ப முடியாதவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா கூகுள் பேல அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரினியூவல் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே இதுதான் ப்ரொசீஜர். இதில் எந்த மாற்றம் கிடையாது. இப்போ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்னா பில்லு ரிசிப்ட் இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் எவ்வளோ பே பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும். பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதுதான் பேமெண்ட் பண்ணுறனுடைய ஆப்ஷனு. இப்படி பேமெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் போட்டுக்கும். ஒரு மாதத்தினுடைய ரினியூவல் ஏப்ரல் 25, அடுத்தது ஜூன், ஜூலை, அது மாற்றி போயிட்டே இருக்கும். இதில் வந்து டேட்டா யூசேஜ், டேட்டா லிமிட்டு, டேட்டா யூசேஜில் வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எந்தெந்த மாதம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச்சின்னு கொடுத்தீங்கன்னா அதை காட்டும். இந்த மாதம் வந்து 224 GB யூஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி வருது. இந்த மாதிரி எல்லா விதமான ஆப்ஷனும் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். இப்படி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுல டிலே பண்ணுவாங்க, பெண்டிங் ஆகிடுது ஒருத்தருக்கு. இதில் ஏன்னா சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.